நீங்க 2025ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க. நான் இப்ப கரண்டா 2025ல ஒரு பெஸ்ட் ஒரு 3 ஆப்ஷன் நான் சொல்றேன். ஸோ இந்த ஆப்ஷன்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது தட்ஸ் என்னோட ஒப்பீனியன் தான். ஓகேவா? ஸோ இன்னும் பெட்டரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் நிறைய அட்வைசர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டுங்க. ஐ எம் ஜஸ்ட் இன்ஃபார்மர். ஓகேவா? ஸோ நான் ஒரு 3 ஆப்ஷன் வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கையில தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 3 ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நிப்பான் பெயிண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா தான் இருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 20-25% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் இது மூலமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே? ஸோ இதுல மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணீங்கன்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல வந்து நீங்க பண்றது மூலமா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் கிடைக்கும். ஒரு மீடியமான ரிஸ்க் இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹையில ஒரு மீடியமான ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் கொஞ்சம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆசிஸ் லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க பண்ணும்போது ஒரு டாக்ஸ் சேவிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ்ல நான் எஸ்ஐபி பண்ணி குரோத் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒரு பெட்டரா இருக்கும். ஓகே? ஸோ எனக்கு தெரிஞ்சதுல ஒரு 12-14% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இன்னும் பெட்டரா நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இன்னும் மோர் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. மோர் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம்.